ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம்னா imperfection in solids. ஸோ நேச்சரில் வரக்கூடிய எதுவுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது, சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிறிஸ்டலுக்கும் விதிவிலக்கு இல்லை, கிறிஸ்டல்ஸ்லேயும் சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா இம்பெர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸில் எதனால டிஃபெக்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் ஆகிறதுல டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா தி crystals have found with defects. ஸோ கிறிஸ்டல்ஸ் வந்து டிஃபெக்ட்ஸோடு இருக்கிற மாதிரி பார்க்குறோம். என்ன காரணம்னா டியூ டு imperfections in the arrangement of constituent particles. ஸோ அந்த கிறிஸ்டல் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஒழுக்கமாக அரேஞ்ச் ஆகலைன்னா அதில் செம்ம டிஃபெக்ட்ஸ் வருது டியூ டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட் particles in the crystals. ஸோ கிறிஸ்டல்ஸில் கூட இந்த கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஒழுங்கமாக அரேஞ்ச் ஆகாதனால அதில் சம் டிஃபெக்ட்ஸ் அல்லது இம்பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த டிஃபெக்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே மாறிடும். அதனால் அது வேரியஸ் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் டிஃபெக்ட்ஸ் affect the physical and chemical properties of crystals. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பாதிக்குது. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ தே ஆல்சோ பிளே இம்பார்ட்டண்ட் ரோல் இன் வேரியஸ் ப்ராசஸ். இந்த டிஃபெக்ட்ஸ்னால நமக்கு யூஸும் இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்ப்போம். தே ஆல்சோ பிளே இம்பார்ட்டண்ட் ரோல் இன் வேரியஸ் ப்ராசஸ். various processes. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோப்பிங் ஆஃப் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் செமிகண்டக்டர்ஸ் இன்க்ரீஸ் தயர் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் செமிகண்டக்டர்ஸ் எடுத்து அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டோப்பிங்னு பேர். அப்போ அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ டோப்பிங் ஆஃப் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் செமிகண்டக்டர்ஸ் increases their electrical conductivity. ஸோ சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம் கிறிஸ்டலில் ஏதாவது இம்ப்யூரிட்டி சேர்த்தோம்னா அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்னடைசேஷன் அண்ட் டீமேக்னடைசேஷன். ஸோ மேக்னெட்டாக மாற்றுறது, மேக்னெட்டிக் நேச்சர் ரிமூவ் பண்ணுறது. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு, அதாவது அயான் நிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னடைஸ் ஆகிறது, டீமேக்னடைஸ் ஆகிறது, காந்த பண்பை சேர்த்துறது, காந்த பண்பு நீக்கிறது. அதுவும் எதை பொறுத்து இருக்குதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ஷன்ஸ். அந்த மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸில் இம்பெர்ஃபெக்ஷனை பொறுத்து இருக்குது. ஸோ தி மேக்னடைசேஷன் and demagnetization of ferroelectric materials
such as iron, nickel, etc. depend on எதை பொறுத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா depend on the imperfections in the crystalline structure. ஸோ இதெல்லாம் கிறிஸ்டல்ஸாக மாறும். கிறிஸ்டலைஸ் ஆகும்போது அதில் வரக்கூடிய இம்பெர்ஃபெக்ஷனை பொறுத்து இருக்குது. Next, types of crystal defects. So crystal defects பார்த்தீங்கன்னா 4 types இருக்கு. Point defect, line defect, interstitial defect, and volume defect. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்ட். ஸோ இதில் இந்த பாயிண்ட் டிஃபெக்டை தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த கிறிஸ்டலைன் சைட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அது அயனாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், அதை மீன் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் டிஃபெக்டை அகைன் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஸோ பாருங்கள், பாயிண்ட் defects 3 types classify பண்றோம். stoichiometric defect, non stoichiometric defect. அடுத்து பாத்தீங்கன்னா impurity defects. So the 3 types of point defects. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா படியத்தில் உள்ள குறைபாடுகளை 4ஆக சொல்கிறோம். புள்ளி குறைபாடு, வரி குறைபாடு அல்லது கோட்டு குறைபாடு, இடைச்செருகல் குறைபாடு, கனளவு குறைபாடு. இதில் நம்ம புள்ளி குறைபாடு மட்டும்தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னா வேதிவினை கூறு விகித குறைபாடு, வேதிவினை கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடு, மாசுக்கள் குறைபாடு அல்லது மாசு குறைபாடுகள். இது வந்து புள்ளி குறைபாடுகளின் 3 வகைகள். இந்த வேதிவினை கூறு விகித குறைபாடை மறுபடியும் 2 வகையாக பிரிக்கிறோம். ஃப்ரெங்கல் குறைபாடு, ஷார்ட்கி குறைபாடு. ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்டை ஃபர்தராக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அண்ட் ஷார்ட்கி டிஃபெக்ட். ஸோ இதில் 2 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா Schottky defect, அப்புறம் Frankel defect. ஸோ 1, 2 இதில் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்டில். நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்டை பார்த்தீங்கன்னா அதையும் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். மெட்டல் எக்ஸஸ் defect and metal deficiency defect. ஸோ இதை உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு, உலோகம் குறைவாக உள்ள குறைபாடு. ஸோ இப்படி 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அயன் காணாமல் போச்சுன்னா, அதோட பொசிஷன் இல்லாமல் போச்சுன்னா ஒரு நெகட்டிவ் அயன் எக்ஸஸாக இருக்கும். இப்போ அதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் இப்போது ஈக்குவலாக மிஸ் ஆகிறதுனால
சார்ஜஸ் ஈக்குவலாக மிஸ் ஆகிறதுனால எகைன் கிறிஸ்டல் நியூட்ரலாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு அயான் அதோட ப்ராப்பர் பொசிஷன் இல்லாமல் இன்டர்சீஷியல் பொசிஷன் இடையில போய் நின்றுக்கும். இப்போ வந்து மிஸ் ஆகலை, பட்டு ஒரு அதோட பிளேஸை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி இருக்கும், மின் நடுநிலைமை இருக்கும். இந்த மாதிரி டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். இங்கே ஒரு அயன் காணாமல் போச்சுன்னா, பாசிட்டிவ் அயன் காணாமல் போச்சுன்னா எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இல்லாமல் போயிடும். அல்லது பாசிட்டிவ் அயான் ஒரு அதோட பொசிஷனை விட்டு வேறு எங்கேயாவது நகர்ந்து நின்னாலும் இந்த மாதிரி டிஃபெக்ட் வரும். ஏன் அதை ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னு சொல்கிறோம்னா, இதில் அயான்ஸ் மிஸ் ஆகிறனாலையோ சார்ஜ் குறையிறனாலையோ நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லை, நெட் சார்ஜ் நியூட்ரல் தான். என்னென்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் மிஸ் ஆகும். ஸோ அப்போது கிறிஸ்டல் வந்து அப்போவும் நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். இதுக்கே வேறு என்னென்ன பேர் சொல்லுவோன்னா இன்ட்ரின்சிக் ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் as என்ன intrinsic or thermodynamic defect. ஸோ இதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்கள், இன்ட்ரின்சிக் டிஃபெக்ட் அல்லது தெர்மோடைனமிக் டிஃபெக்ட். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பாசிட்டிவ் அயான் மிஸ் ஆகுதுன்னா அதே அளவு சார்ஜ் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான் மிஸ் ஆகணும், அப்படி வரலாம். அல்லது ஒரு பாசிட்டிவ் அயான் மிஸ் ஆகுதுன்னா அதே சார்ஜ் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் அந்த பொசிஷனில் வராமல் இன்டர்சீஷியல் பொசிஷன் இடையில எங்கேயாவது வரலாம், இடையில சொருகி நிற்கலாம். இதுதான் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லலாம்னா, in stoichiometric ionic crystals the charge due to missing ion, so miss on ion oda charge missing ion may be balanced. அதை எது பேலன்ஸ் பண்ணலாம், பேலன்ஸ்டு பை an ion with opposite charge, balanced by missing of, so missing of an ion with opposite charge. ஸோ ஆப்போசிட் சார்ஜ் இருக்கக்கூடிய இன்னொரு அயன் மிஸ் ஆகிறனால பேலன்ஸ் ஆகலாம், ஆர் an ion of same charge. ஸோ எந்த அளவுக்கு சார்ஜ் மிஸ் ஆச்சோ அதே அளவுக்கு சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு அயான், an ion of same charge may be found at interstitial position. ஸோ இதே அளவு சார்ஜ் இருக்கக்கூடிய இன்னொரு அயான் இந்த லேட்டிஸ் பாயிண்டில் வராமல் எங்கேயாவது ஒரு இடத்துல இடையில போய் நிற்கலாம், இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. ஸோ அப்போ தான் நெட் சார்ஜ் வந்து 0, டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் மிஸ் ஆகிறதுனால வருது. ஸோ பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸில் இருக்கும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் மிஸ் ஆகிறதுனால கிறிஸ்டலோட நியூட்ராலிட்டி பாதிக்கப்படுறதில்லை, அதாவது ஸ்டாய்கியோமெட்ரி பாதிக்கப்படுறதில்லை. ஸோ ஷார்ட் கீ டிஃபெக்ட் எக்ஸாம்பிளாக சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எந்த அயான் வந்திருக்கணும், குளோரைடு அயான் இருக்க வேண்டிய இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல Na+ அயான் இருக்கணும், அதுவும் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அடுத்தது இங்கே இது ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டயான் ஆனயான், அதாவது பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயனுக்கு ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் இருக்கணும். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் தான் ஷார்ட் கீ டிஃபெக்ட் வரும்.
இந்த மாதிரி ஷார்ட்கி டிஃபெக்ட் வரக்கூடிய கிறிஸ்டல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ஹை கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட் வரக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஹை, அதாவது 6, 8 அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் நிறைய அயான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா இந்த கிறிஸ்டலோட வெயிட் குறையும். வெயிட் குறைஞ்சா டென்சிட்டி என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட்கி டிஃபெக்ட்ஸ் லோயர் தி டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல். ஸோ அப்போ இது எந்தெந்த எஃபெக்ட்னால வருதுன்னு பாருங்கள். டியூ டு எதனால் வருது, மிஸ்ஸிங் ஆஃப் equal number of cations and anions, that is positive ions and negative ions மிஸ் ஆகிறனால இது வருது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் மிஸ் ஆகிறனால ஸ்டாய்கியோமெட்ரி ஆஃப் கிறிஸ்டல் வில் நாட் சேஞ்ச், அதாவது கிறிஸ்டல் இன்னும் நியூட்ரலாக தான் இருக்கும். ஸ்டாய்கியோமெட்ரி ஆஃப் crystal is not changed, ஏன்னா சேம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் தான் மிஸ் ஆகுது. ஸோ ஸ்டாய்கியோமெட்ரி ஆஃப் கிறிஸ்டல் இஸ் நாட் சேஞ்ச். ஸோ எந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் வருதோ அதில் பார்த்தீங்கன்னா கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ் ஹேவ் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ். crystals in which cation and anion have almost same size, கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கேட்டையான ஆனையான் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் தான் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட் வரும். ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் எக்ஸிபிட் ஷார்ட்கி டிஃபெக்ட். ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட் வரக்கூடிய கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா கேட்டையானுக்கு ஆனையானுக்கு ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஷார்ட்கி டிஃபெக்ட்னால டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல் குறையுது. ஸோ லோயர்ஸ் தி கிறிஸ்டல் டென்சிட்டி. ஆர் டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல், கிறிஸ்டலோட டென்சிட்டியை குறைக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே வேக்கன்சி இருக்கிறனால இந்த பொசிஷனுக்கு வேற ஒரு பாசிட்டிவ் அயான் வரலாம். ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட்னால கிறிஸ்டலுக்குள்ளே அயான்ஸ் மூவ் ஆக முடியும். டியூ டு திஸ் எஃபெக்ட் the ions can move in the crystal. கிறிஸ்டலுக்குள்ள அயான்ஸ் மூவ் ஆக முடியும். இதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயான் அதோட லேட்டிஸ் அதோட பொசிஷன் இல்லாமல் கொஞ்சம் நகர்ந்து இடையில எங்கேயாவது போய் நின்றுக்கும். ஸோ when an ion is dislocated from its lattice point, the Frenkel defect arises. ஸோ அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, dislocation of an ion from its lattice point due to எதன் காரணமாக dislocation, இடம் மாறுது, dislocation of an ion from its lattice point. சில்வர் புரோமைடு கிறிஸ்டலில் பாருங்கள், சில்வர் அயான் அதோட பொசிஷன் இல்லாமல் டிஸ்லோகேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க வேண்டிய சில்வர் அயான், அதாவது இந்த இடத்துல இருக்க வேண்டிய சில்வர் அயான் டிஸ்லோகேட் ஆகி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு இங்கே இருக்க வேண்டிய சில்வர் அயான் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். அதே மாதிரி இங்கே இருக்க வேண்டிய சில்வர் அயான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அயான் அதோட பொசிஷன் இல்லாமல் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அதுதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இங்கே மிஸ் ஆகாது, ஒரு அயான் வந்து அதோட பொசிஷனில் இருக்காமல் தள்ளி போயிடும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அயான் அதோட பொசிஷன்லேருந்து மிஸ் ஆகுதோ இட் ஆக்குபைஸ் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். ஸோ இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனாக உங்களுக்கு தெரியும், இடையில இருக்கக்கூடியதா ஒரு இடத்துல. தி மிஸ்ஸிங் அயான், ஸோ இந்த டயக்ராம் நேம் வச்சிட்டிங்கனாலே சொல்லலாம். இந்த மிஸ் ஆகக்கூடிய அயான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனில் இருக்குது. தி மிஸ்ஸிங் அயான் ஆக்குபைஸ் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். ஸோ இந்த மிஸ் ஆகக்கூடிய அயனி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடைப்பட்ட பகுதியில் போய் ஆக்கிரமிச்சுக்கும். நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட்டுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்னா கேட்டையான் ஆனையான் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் இருக்கணும்னு சொன்னோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனையான் should be much smaller than cation. Cation should be cation partially charged ion should be much smaller than anion. ஸோ அப்போ இதில் கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், மச் ஸ்மாலர் தென் ஆனையான். ஸோ இங்கே பாருங்கள் ஏஜி ப்ளஸ் ஸ்மால் சைஸில் இருக்குது, பிஆர் மைனஸ் பெரிய சைஸில் இருக்குது. இது ஒரு கண்டிஷன் எதுக்கு, ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கு. அடுத்தது டென்சிட்டி இஸ் நாட் ஆல்டர்டு. ஏன்னா இங்கே எந்த அயனும் மிஸ் ஆகலை, அயான்ஸ் அதோட லேட்டிஸ் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனுக்கு தான் போயிருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டலோட மாஸ் குறைய போகிறதில்ல. ஸோ டென்சிட்டி இஸ் நாட் சேஞ்ச்டு. பட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீ டிஃபெக்டில் டென்சிட்டி குறையும், இங்கே டென்சிட்டி குறையாது. அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்வர் புரோமைடு கிறிஸ்டல். சரி, இதில் கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது, ஏன்னா கேட்டையான் ஸ்மால் சைஸ், ஆனையான் லார்ஜ் சைஸ். அப்போ ரேடியஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் வேல்யூ, இது லார்ஜ் வேல்யூ. அப்போ இது வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். ரேடியஸ் ரேஷியோ ஸ்மால்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஸ்மால்னு முன்னாடியே பார்த்துருப்போம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு, சில்வர் புரோமைடு வந்து ஃப்ரங்கல் எஃபெக்ட், ஷார்ட் கீ எஃபெக்ட் டிஃபெக்ட் ரெண்டையுமே காட்டும். ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஷார்ட் கீ டிஃபெக்ட் ரெண்டுமே காட்டக்கூடிய கிறிஸ்டல் எதுனா சில்வர் புரோமைடு, அதுவும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள் நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்டில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், உலோகம் அதிக உள்ள குறைபாடு. ஸோ இது எதனால் பார்த்தீங்கன்னா டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் மெட்டல் அயான்ஸ் தென் ஆனையான்ஸ். ஸோ அதிக நேர் அயனி இருக்கும், நிறையா பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும் ஆனையான்ஸை விட, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் மெட்டல் அயான்ஸ். மெட்டல் அயான்ஸ் தான் இங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் தென் ஆனையான்ஸ். எதிரயனிகளை விட நேர் உலோக அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் மெட்டல் எக்ஸஸ் எஃபெக்டே வருது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா NaCl and KCl crystals. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக மெட்டல் அயான் இருக்கிறதுனால, ஸோ இங்கே பாருங்கள் NaCl கிறிஸ்டல் எடுத்து சோடியம் வேப்பர் லேம்ப் லைட்டை பாஸ் பண்ணோம்னா சோடியம் வேப்பர்லேருந்து சோடியம் ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணி சோடியம் அயனாக கிறிஸ்டல் மேலே டெபாசிட் ஆகும். ஸோ சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் மேலே Na+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே ப்ளஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அந்த ப்ளஸ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகுனா கிறிஸ்டலுக்குள்ளேருந்து வெளியே Cl- அயான்ஸ் வரும். அப்போ Cl- அயன் எங்கேருந்து வருதோ அங்கே வேக்கன்சி இருக்கும். ஸோ வெளியே கிறிஸ்டலுக்கு மேலே வர்ற Cl- அயன் Na+ கூட சேர்ந்து மேலே சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணும். இப்போ சோடியம் வேப்பர்லேருந்து வெளியே வந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா Cl- அயன் எந்த லேட்டிஸ் பாயிண்ட்லேருந்து வந்ததோ அங்கே போய் ஆக்குப்பை பண்ணிக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா F சென்டர்ஸ். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள். ஸோ when NaCl crystal is heated in the presence of
சோடியம் வேப்பர் லேம்ப் பதிலாக சோடியம் வேப்பர் வச்சு ஹீட் பண்ணலாம். தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர் என்னது, இந்த சோடியம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு சோடியம் அயனாக டெபாசிட் ஆகும். சோடியம் அயான் Na+ அயான் deposits on the NaCl crystal. By losing electrons அல்லது after losing electrons. ஸோ எலக்ட்ரானை இழந்துட்டு NaCl crystal மேலே டெபாசிட் ஆகும். Deposits on the NaCl crystal after losing electron. ஸோ இப்போ NaCl crystal மேலே ப்ளஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி Cl- அயான் கிறிஸ்டலுக்குள்ளிருந்து வெளியே வரும். The Cl- ions diffuse towards the surface of NaCl. NaCl ஓட சர்ஃபேஸுக்கு டிஃப்யூஸ் ஆகி வரும். டு பேலன்ஸ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி மேலே வரும். ஸோ சோடியம் ப்ளஸ் அயனோட சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குளோரைடு அயான் கிறிஸ்டலுக்குள்ளேருந்து வெளியே வருது. இப்போ உள்ள வேக்கன்சி வந்திருக்கும். அந்த வேக்கன்சியை தி எலக்ட்ரான் லாஸ்ட் பை சோடியம் ஆக்குப்பை பண்ணிக்கும். தி எலக்ட்ரான் லாஸ்ட் பை sodium vapor diffuses into the crystal குள்ள போகுது. into the crystal and occupies the vacancy of Cl- அயான். Cl- அயான் எங்கிருந்து வந்து அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த இடத்துல போய் இப்போ எலக்ட்ரான் உட்காந்துக்கும். திஸ் சைட் இஸ் கால்டு எஃப் சென்டர். இதுக்கு பேர் தான் இப்போ என்னென்னா எஃப் சென்டர். அது வந்து கலராக இருக்கும். நவ் தி ஃபார்முலா ஆஃப் NaCl crystal is, இப்போ Na+ அயன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபார்முலா ஆஃப் NaCl crystal is Na1 + X Cl. ஏன்னா கொஞ்சம் எக்ஸஸாக Na+ அயான்ஸ். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.